அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நமது மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். கேது பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். மூன்றாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் இருமல், சளி, சிறு காயங்கள் போன்றவை ஏற்படும். இருப்பினும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக பூர்வீகவாசிகள் எந்தவொரு உடல்நலக் கோளாறுகளிலிருந்தும் விரைவாக குணமடைவார்கள். இந்த மக்கள் பயணம் செய்யலாம் மற்றும் இயற்கை அலைந்து திரிதல் மற்றும் கவர்ச்சியான பயணங்களால் மகிழ்ச்சியைப் பெறலாம். இந்த சொந்தக்காரர்கள் சிறந்த பயண பதிவர்கள் அல்லது எழுத்தாளர்கள் ஆகலாம். சிலர் உணவு, ஓட்டல், பயணத் தொழிலில் வெற்றி பெறுவார்கள். ஒரு நபர் விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தல் உலகில் வெற்றி பெறலாம். ஒரு நபர் சில சமயங்களில் விசித்திரமானவராகவும் பைத்தியக்காரனாகவும் மாறலாம். பூர்வீகம் சிறு வயதிலேயே கோபம், பொறாமை மற்றும் அமைதியின்மைக்கு ஆளாகலாம். அவர்கள் பல்வேறு கலாச்சார பின்னணியில் உள்ளவர்களுடன் காதல் உறவில் ஈடுபடுவார்கள். உங்கள் காதலருடன் உங்கள் பிணைப்பு வலுப்படும், மேலும் உங்கள் பங்குதாரர் உங்களிடம் உறுதியாக இருப்பார். பல்வேறு காதல் விவகாரங்களில் தோல்விகளைச் சந்தித்த பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அன்பைக் கண்டுபிடிப்பார்கள். மூன்றாம் வீட்டில் கேது முன்முயற்சி எடுப்பதில் தைரியத்தையும் வலுவான மனநிலையையும் தருகிறார். இவரது 40 வயதிற்குப் பிறகு மனதளவில் வலுப்பெறுவார். நபர் ஆன்மீகம் மற்றும் பயணம் செய்ய விரும்புவார். பூர்வீகம் நேர்மையாகவும், புத்திசாலியாகவும், நேர்மையாகவும், தொண்டு மனப்பான்மை கொண்டவராகவும் இருப்பார். நபர் நல்லொழுக்கமுள்ளவராகவும், எதிரிகளை வென்றவராகவும் இருப்பார், மேலும் வழக்கு அல்லது நீதிமன்ற வழக்குகளால் பாதிக்கப்படமாட்டார். இந்த பூர்வீகவாசிகள் விரைவான நேரத்தில் செல்வந்தர்களாக மாறலாம் அல்லது வாழ்க்கையில் திடீரென்று செல்வம் பெறலாம். குறுகிய மற்றும் நீண்ட பயணங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளையும் கொண்டுவரும். இருப்பினும் பூர்வீகவாசிகள் 24 முதல் 25 வரை இலக்கோ அல்லது வெற்றியோ இல்லாமல் அலையலாம். படைப்பு வேலைகளில் வெற்றி நிச்சயம். சிலர் பிரபல ஜோதிடர்கள் அல்லது ஆன்மீக குருக்கள் ஆகலாம். பெரும்பாலும் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும், நேர்மறையாகவும், தொண்டு புரிபவராகவும் இருப்பீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஆடம்பரங்களையும் உலக சுகங்களையும் அடையலாம். பூர்வீகம் வெளிநாட்டு மொழிகளைக் கற்றுக்கொள்வதோடு நம்பிக்கையூட்டும் சக்தியுடன் சிறந்த தொடர்புத் திறனைக் கொண்டிருப்பர். தற்பொழுது ராகு பகவான் உங்களது 9ஆம் வீடான தந்தை மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 9வது வீட்டில் ராகு உங்களை குழப்பமானவராகவும், கடவுள் பயமுள்ளவராகவும் ஆக்குகிறார், ஆனால் மிகவும் ஆன்மீக ரீதியில் இருக்கிறார். ஜோதிடம், ஆன்மீகம் மற்றும் தத்துவம் ஆகியவற்றில் உங்கள் அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு இருக்கும் அபரிமிதமான நிபுணத்துவத்தை நீங்கள் பரப்பலாம் மற்றும் பிரசங்கிக்கலாம். ஆசிரியர், செல்வாக்கு செலுத்துபவர் அல்லது அறிஞராக நீங்கள் நிறைய புகழ் மற்றும் பணத்தைப் பெறலாம். 9ஆம் வீட்டில் ராகு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடும். உங்கள் அதிர்ஷ்டம், வெளிநாட்டவர், மனைவி மற்றும் மாமியார் ஆகியோரின் ஆதரவுடன் நிதி ஆதாயங்களும் வரும். வெளிநாடுகளுக்குச் செல்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது. இந்த பயணங்கள் மதம், ஆன்மீகம், சமூகவியல் மற்றும் தத்துவம் ஆகியவற்றின் கலாச்சார அம்சங்களை ஆராயவும் உங்கள் அறிவை மேம்படுத்தவும் உங்களை அனுமதிக்கலாம். 9வது வீடு நீண்ட வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை பயணங்களுடன் தொடர்புடையது. உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் உங்கள் செயல்கள் மற்றும் கலாச்சார உறவுகளை இந்த வீடு நிர்வகிக்கிறது. இந்த மாளிகை உங்கள் ஞானத்தையும் தார்மீக விழுமியங்களையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த இல்லமானது உங்கள் தத்துவ நாட்டம் மற்றும் கற்றல் மற்றும் உங்கள் உலக அறிவை மேம்படுத்துவதற்கான ஈர்ப்பை குறிக்கிறது. உங்கள் ஆன்மாவையும் உள்நிலையையும் தேடுவதற்கான உங்கள் விருப்பத்தை இது பிரதிபலிக்கிறது. உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவும் இந்த சபையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உங்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகளுடன் பரோபகார முயற்சிகள் மற்றும் தொடர்புகளை இந்த மாளிகை நிர்வகிக்கிறது. 1ஆம் வீட்டில் குரு இருப்பது மிகவும் அதிர்ஷ்டமான மற்றும் சக்திவாய்ந்த ஸ்தானங்களில் ஒன்றாகக் கருதப்படுகிறது. இது மிகவும் பாதுகாப்பு மற்றும் கருணை நிறைந்த ஸ்தானமாகும். இது பூர்வீகத்திற்கு ஞானம், நம்பிக்கை, நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் வலுவான தார்மீக திசைகாட்டி ஆகியவற்றைக் கொடுக்கும். பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் அதிக அறிவாற்றல், கற்றறிந்தவர்கள் மற்றும் ஞானமுள்ளவர்கள், கற்பித்தல், தத்துவம் அல்லது ஆன்மீகத்தில் இயற்கையான நாட்டம் கொண்டவர்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் உள்ளார்ந்த திறனைக் கொண்டுள்ளனர். வியாழன் ஒரு மகிழ்ச்சியான மனநிலை, நம்பிக்கை மற்றும் வாழ்க்கையின் நன்மையில் வலுவான நம்பிக்கையை அளிக்கிறது. இந்த நபர்கள் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு உத்வேகத்தின் ஆதாரமாக செயல்படுகிறார்கள்.
பூர்வீகம் பொதுவாக வலுவான தார்மீக மற்றும் நெறிமுறை மதிப்புகளைக் கொண்டுள்ளது மற்றும் பொதுவாக சமூகத்தில் ஒரு நீதியுள்ள மற்றும் நன்கு மதிக்கப்படும் நபராக இருக்கிறார். வியாழனின் விரிவான தன்மை சில நேரங்களில் ஒரு வலுவான உடலமைப்பு அல்லது எடை அதிகரிக்கும் போக்கிற்கு வழிவகுக்கும். பூர்வீகம் பெரும்பாலும் ஒரு முக்கிய அல்லது நன்கு வளர்ந்த தோற்றத்தைக் கொண்டுள்ளது. இந்த இடம் பொதுவாக வலுவான ஆரோக்கியத்தையும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியையும் குறிக்கிறது. வியாழன் பல நோய்களுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு கேடயமாக செயல்படுகிறது. பூர்வீகம் நல்ல உயிர்சக்தியைக் கொண்டுள்ளது மற்றும் சிறிய உடல்நலப் பிரச்சினைகளிலிருந்து விரைவாக மீள முடியும். வியாழன் செல்வத்திற்கும் விரிவாக்கத்திற்கும் உரிய கிரகம். 1வது வீட்டில் அதன் நிலை பெரும்பாலும் வாழ்க்கை முழுவதும் நிதி வளம், வெற்றி மற்றும் செழிப்புக்கு வழிவகுக்கிறது. வியாழன் அவர்களை பெரிய துரதிர்ஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பதால் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் தற்செயலான நிகழ்வுகளையும் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கிறார்கள். பூர்வீகவாசிகள் பொதுவாக ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை, குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான உறவுகள் மற்றும் ஒட்டுமொத்த குடும்ப நல்லிணக்கத்தால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் தங்கள் தந்தை அல்லது தந்தை நபர்களுடன் வலுவான தொடர்பைக் கொண்டுள்ளனர். அவர்கள் மதிப்புமிக்க வழிகாட்டுதலை வழங்குகிறார்கள். சனி 10ஆம் வீட்டில் பல திசை பலத்தைப் பெறுவதால் விதிவிலக்காக சக்திவாய்ந்தவராக இருக்கிறார். இந்த இடம் தொழில், பொது பிம்பம் மற்றும் அதிகாரத்தை மையமாகக் கொண்ட ஒரு வாழ்க்கைப் பாதையைக் குறிக்கிறது. இது கோரும் அதே வேளையில் ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் மூலம் இறுதியில் குறிப்பிடத்தக்க மற்றும் நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கிறது. இந்த தாமதம் நோக்கமானது சாதனைகள் அனுபவம், பொறுமை மற்றும் நேர்மை ஆகியவற்றின் உறுதியான அடித்தளத்தில் கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. பூர்வீகம் ஒரு இயற்கையான கடின உழைப்பாளி, ஒழுக்கமானவர், நம்பகமானவர் மற்றும் பொறுப்புகளை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார். அவர்கள் குறுக்கு வழிகளைத் தேடுவதில்லை மற்றும் நீண்ட கால இலக்குகளுக்கு உறுதியளிக்கிறார்கள். இந்த இடத்தைப் பிடித்த நபர்கள் பெரும்பாலும் பெரிய நிறுவனங்கள், அரசாங்கம் அல்லது பொது சேவையில் உயர் பதவிகளுக்கு ஈர்க்கப்படுகிறார்கள், இறுதியில் அடைகிறார்கள். அவர்கள் திறமையான அதிகாரிகள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள் அல்லது மேலாளர்களாக மாறலாம். சனியுடன் தொடர்புடைய தொழில் துறைகள் சாதகமாக உள்ளன, இதில் சட்டம், அரசாங்கம், கட்டுமானம், ரியல் எஸ்டேட், விவசாயம், சுரங்கம் அல்லது தொல்பொருள் அல்லது வரலாற்றுப் பாதுகாப்பு போன்ற பழைய விஷயங்களைக் கையாள்வது அடங்கும். பலர் வேலைகளில் தொடங்கினாலும் இந்த இடம் வணிகத்தில் வெற்றியைக் குறிக்கலாம், குறிப்பாக போதுமான அனுபவம் மற்றும் முதிர்ச்சியைப் பெற்ற பிறகு. பூர்வீகம் தங்கள் கடமைகள் மற்றும் பொது பிம்பம் குறித்து மிகவும் விழிப்புடன் இருக்கிறார். அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தைக் கொண்டுள்ளனர், மேலும் அவர்களின் உறுதிக்காக மற்றவர்களால் பெரும்பாலும் மதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தீவிரமானவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக அல்லது அதிகப்படியான சம்பிரதாயமானவர்களாகத் தோன்றலாம். சில சமயங்களில் தனிப்பட்ட இன்பத்தை விட கடமைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு வேலைக்காரராகக் கருதப்படுகிறார்கள். அவர்களின் தொழில் அல்லது குடும்பப் பெயருடன் தொடர்புடைய ஒரு ஆழமான கர்ம கடமை அல்லது கடமையின் உணர்வு பெரும்பாலும் அவர்களின் லட்சியத்தை இயக்குகிறது. புதன் பகவான் உங்களது 9ஆம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 9வது வீட்டில் இருக்கும் புதன் பொதுவாக கற்றல், தத்துவ நோக்கங்கள், பயணம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றில் ஒரு வலுவான சாய்வைக் குறிக்கிறது. பெரும்பாலும் ஆர்வமுள்ள மனம், உயர்கல்வி மீதான காதல் மற்றும் பிறருடன் அறிவைப் பகிர்ந்து கொள்ளும் இயல்பான திறன் கொண்ட ஒரு நபருக்கு வழிவகுக்கிறது. இருப்பினும், குறிப்பிட்ட விளக்கங்கள் அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்படத்தைப் பொறுத்து மாறுபடும். 9வது வீட்டில் புதனின் முக்கிய பண்புகள். அறிவுசார் ஆர்வம். பல்வேறு தத்துவங்கள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களை ஆராய்வதற்கான வலுவான ஆசை, பெரும்பாலும் ஆழ்ந்த ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிக்கு வழிவகுக்கும். சிறந்த தகவல் தொடர்பு திறன். கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் இயல்பான திறமை அவர்களை நல்ல ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் அல்லது பொதுப் பேச்சாளர்களாக மாற்றும். பயண ஆர்வம். புதிய இடங்களை ஆராய்வதிலும் பல்வேறு கலாச்சாரங்களை அனுபவிப்பதிலும் உள்ள காதல் அடிக்கடி பயணத்திற்கு வழிவகுக்கும். பொருந்தக்கூடிய தன்மை. ஒரு நெகிழ்வான மனநிலை, புதிய சூழல்கள் மற்றும் முன்னோக்குகளை எளிதில் சரிசெய்ய அனுமதிக்கிறது. ஆன்மீக நாட்டம். ஆன்மீகத்தில் ஆர்வம் மற்றும் வாழ்க்கையில் ஆழமான அர்த்தத்தைத் தேடுதல். சாத்தியமான சவால்கள். அதிக சிந்தனை. பகுப்பாய்வுத் தன்மை சில சமயங்களில் அதிகமாகச் சிந்திக்கவும் முடிவெடுக்க முடியாத நிலைக்கும் வழிவகுக்கும். கவனச்சிதறல். பரந்த ஆர்வங்கள் காரணமாக ஒரு தலைப்பிலிருந்து மற்றொரு தலைப்பிற்கு தாவுவதற்கான போக்கு. மேலோட்டமான அறிவு.
ஆழமான புரிதல் இல்லாமல் பல்வேறு துறைகளில் மேற்பரப்பு அளவிலான அறிவை மட்டுமே பெறுவது ஆபத்து. செவ்வாழை 8வது வீட்டில் இருப்பது திருமண சவால்கள், அதிகாரப் போராட்டங்கள் மற்றும் திடீர் நிகழ்வுகளைக் குறிக்கிறது. ஆனால் அதன் தீவிரம் சுப கிரகங்களின் அம்சங்கள், வியாழன், சுக்கிரன், சந்திரன் அல்லது வீட்டு அதிபதியின் பலம் போன்ற குறிப்பிட்ட காரணிகளைப் பொறுத்தது. பெரும்பாலும் ஜாதகப் பொருத்தம் அல்லது குறைப்புக்கான பரிகாரங்கள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக இது மனைவி வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க துன்பமாகக் கருதப்படும் பெண்களுக்கு. இந்த நிலைப்பாடு மங்கள தோஷத்தின் வலுவான குறிகாட்டியாகும். இது திருமணத்திற்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும், பெரும்பாலும் 100% என்று கருதப்படுகிறது. இது தாமதங்கள், கருத்து வேறுபாடுகள் அல்லது வாழ்க்கைத் துணையுடன் மகிழ்ச்சியின்மையை ஏற்படுத்தக்கூடும். ஆர்வம், கட்டுப்பாடு மற்றும் நிதி அல்லது அதிகார இயக்கவியல் தொடர்பாக துணையுடன் சாத்தியமான மோதல்கள் பொதுவானவை. திடீர் உடல்நலப் பிரச்சினைகள், விபத்துக்கள், அறுவை சிகிச்சைகள் அல்லது நாள்பட்ட நோய்களைக் கொண்டு வரக்கூடும். இது நீண்ட ஆயுளைப் பாதிக்கும். சுக்கிரன் 8வது வீட்டில் இருக்கும்போது அது நீண்ட ஆயுளையும் குறிப்பிடத்தக்க செல்வத்தையும் குறிக்கலாம். இது பரம்பரை அல்லது வாழ்க்கைத் துணையின் சொத்துக்கள் மூலம் சாத்தியமாகும். இந்த இடம் உளவியல், மாயவாதம் மற்றும் அமானுஷ்ய நடைமுறைகள் போன்ற மறைக்கப்பட்ட அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தும் பாடங்களில் ஆழ்ந்த ஆர்வத்தையும் குறிக்கிறது. மேலும் வாழ்க்கைத் துணை மற்றும் அவர்களது குடும்பத்துடன் சக்திவாய்ந்த தொடர்பை உருவாக்க முடியும். இருப்பினும் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள பிற காரணிகளைப் பொறுத்தது. நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம். இந்த நிலை பாரம்பரியமாக நீண்ட ஆயுளுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் மிகவும் செல்வந்தராக இருப்பது, ஒருவேளை ஒரு நில உரிமையாளராக மாறுவது அல்லது பணம் மற்றும் சொத்துக்களை வாரிசாகப் பெறுவது ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பரம்பரை மற்றும் கூட்டாளியின் செல்வம். பூர்வீகவாசிகள் தங்கள் மனைவியிடமிருந்தும் அவர்களின் மனைவியின் குடும்பத்தினரிடமிருந்தும் அல்லது பரம்பரை மூலம் நிதி நன்மைகளைப் பெறலாம். ஆழ்ந்த உணர்ச்சி மற்றும் உளவியல் தொடர்புகள். இங்குள்ள சுக்கிரன் கூட்டாளர்களுடன் தீவிரமான பிணைப்புகளையும் வாழ்க்கையின் மர்மமான அம்சங்களில் ஆழ்ந்த ஆர்வத்தையும் உருவாக்க முடியும். அமானுஷ்யத்தில் ஆர்வம். இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் உளவியல், மாயவாதம், தந்திரம் அல்லது பிற மறைக்கப்பட்ட அறிவு மற்றும் குணப்படுத்தும் நடைமுறைகளால் ஈர்க்கப்படலாம். நிதி சார்ந்திருத்தல். செல்வம் ஒரு துணை அல்லது பரம்பரையுடன் பிணைக்கப்படலாம், இது நிதி சார்ந்து இருப்பதை உருவாக்கக்கூடும். எதிர்மறை விளைவுகள். சுக்கிரன் அசுப கிரகங்களால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது சில ராசிகளில் மோசமாக அமைந்திருந்தாலோ விளைவுகள் பாதகமாக இருக்கலாம். மறைக்கப்பட்ட ஆசைகள். ஜாதகருக்கு தடைசெய்யப்பட்ட அல்லது தடைசெய்யப்பட்ட தலைப்புகளில் வலுவான ஈர்ப்பு இருக்கலாம், இது உணர்வுபூர்வமாக கையாளப்படாவிட்டால் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். தற்பொழுது சூரிய பகவான் உங்களது 8ஆம் வீடான ஆயுள், கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 8ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் தொழில் நிலையானது. அத்தகையவர்கள் தங்கள் வாழ்க்கையின் நடுத்தர ஆண்டுகளில் தங்கள் வேலைகள் அல்லது வியாபாரத்தில் வளர்ச்சியை கவனிக்கிறார்கள். பூர்வீகம், ஆன்மீகம் மற்றும் மதத்தில் தொழில் செய்வதில் அதிக நாட்டம் கொண்டால் அது அவர்களை மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் உணர வைக்கும். 8ஆம் வீட்டில் சூரியன் ஒரு நல்ல விவேகமான பார்வை அல்லது சிந்தனை செயல்முறை மற்றும் பொதுவாக தொழில் அல்லது வாழ்க்கையில் தெளிவான திசையை அளிக்கிறது. இந்த பூர்வீகவாசிகள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் கண்ணியமான உறவைப் பேணுகிறார்கள். அவற்றை மறைக்கும்போது அவர்கள் பாதுகாப்பின்மை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் வீட்டில் சூரியன் ஒரு உறுதியான வெற்றிகரமான தொழிலை குறிக்கிறது, ஆனால் நிறைய கடின உழைப்பு, தாமதங்கள் மற்றும் பொறுமைக்குப் பிறகு. இந்த நபர்கள் தங்கள் வேலையில் மிகவும் வரிசைப்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் எப்போதும் தங்கள் வேலையிலிருந்து புதிதாக ஒன்றைக் கொடுக்கவும் சாதிக்கவும் முயற்சி செய்வீர்கள்.